எல்லாருக்கும் வணக்கம். என்னோட சார்பாகவும் என்னோட யூடியூப் சேனல் நவீனோஜி சார்பாகவும் அனைவருக்கும் உழவர் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல், பொங்கல் நல்வாழ்த்துக்கள், தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னடா புத்தாண்டுன்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? அது கண்டிப்பா நான் கடைசியில சொல்றேன். ஸோ இன்னைக்கு பொங்கல். ஸோ அதுக்கு முன்னாடி நேத்திக்கு போகி பண்டிகை. எத்தனை பேர் பழச போட்டு எரிக்கணும்னு அந்த கான்செப்ட்ல பழைய பொருட்கள்லாம் தேடி இல்லாட்டி சேமிச்சு வச்ச பழைய பொருட்கள்லாம் வீட்டு முன்னுக்கு எரிச்சிங்க. கான்செப்ட் தெரிஞ்சா ஏடிச்சிங்களா? ஸோ கான்செப்ட் எல்லாருக்கும் தெரியும். தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். போகி பண்டிகை நான் என்ன பண்ணேன்னு நான் உங்ககிட்ட சொல்றேன், சரிங்களா? ஸோ நேற்று போகி பண்டிகைன்னு சொல்லிட்டு எங்க வீட்டில் வருஷம் வருஷம் எங்க குடும்பத்துல அந்த மாதிரி பழக்கம் கிடையாது. பழச போட்டு இருக்கிறது அந்த மாதிரி கிடையாது. பட் தாத்தா தாத்தா பாட்டி அவங்களோட அம்மா அப்பா அந்த பழக்கம் இருந்திருக்கான். பட் இப்போ கிடையாது. ஏன்னா உண்மையான அர்த்தம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ போகிங்கிறது பழசு பழைய குப்பைகள் எடுத்துக்கிட்டா நம்மளோட பழைய நினைப்பு, வெறுப்பு, கோவம், சோகம், வருத்தங்கள், பேட் மெமரிஸ், சரிங்களா? நம்மள இந்த வருஷம் பூரா உழுக்கிற மெமரிஸ்லாம் இந்த டிமோட்டிவேஷன் எல்லாத்தையும் இந்த தீயில போட்டு இருக்குன்னா வேனிஷ் பண்ணிடுது, சரிங்களா? டோட்டலா அதை மறக்க அழிக்கிறது, சரிங்களா? ஸோ இந்த நாள்லேருந்து புது பாசிட்டிவான வேர்ட்ஸை, பாசிட்டிவான ஒரு என்வாயன்மெண்ட்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்காக தான் அந்த அர்த்தம், சரிங்களா? ஸோ இப்படிதான் நான் கத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ நிறைய பேர் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ அப்படிதான் நானும் செலிப்ரேட் பண்ணேன். ஸோ இன்னைக்கு பொங்கல். ஸோ பொங்கல் எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு குட் டே ஃபார் இயற்கைங்களுக்கு. ஸோ நம்மளை சுற்றி எல்லாருக்கும் தெரியும் 5 பஞ்சபூதங்கள் இருக்கு. அதை நீங்க சயின்ஸ் வழியாக சொன்னா கூட கனெக்ட் ஆகும், சரிங்க? ஸ்பிரிச்சுவல் தான் எடுக்கணும் அப்படி கிடையாது. சாமின்னு பார்க்கணும்னு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஒன்று கொடுக்குதுன்னா அது கண்டிப்பாக சாமியாக தான் இருக்க முடியும். ஏன்னா மனசங்களே சாமி கும்பிடுன்னு சொல்ற இந்த உலகம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது 5 எலிமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, 5 பஞ்சபூதங்கள். ஸோ அந்த 5 பஞ்சபூதங்களுக்கும் அந்த 5 பஞ்சபூதங்கள்னால தான் நம்ம நம்ம வாழ்றோம் இந்த பூமியில, சரிங்களா? ஸோ அதுக்கு நன்றி சொல்றதுக்காக தான் இந்த நாள் இன்னைய பொறுத்த வரைக்கும். அதுவும் ஃபார்மர்ஸ், அதாவது உழுவார்களுக்கெல்லாம் ஒரு அந்த 5 பஞ்சபூதங்கள் தான் தெய்வமே. ஏன்னா இப்போ நாத்து நட்டுறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன்னு, தண்ணி தேவை, காத்து தேவை, வெயில் தேவை, நிலம் தேவை, விளங்குதுங்களாங்க? ஸோ ஸோ ஆகாயம் தேவை. ஸோ இந்த 5ம் ஒன்னா சேர்ந்த வேலை செஞ்சாதான், ஒத்துழைச்சாதான் இப்போ நம்ம சாப்பிட்றோம் உணவுங்களா. ஸோ ஈஸியாக நம்ம சொல்லிட்டு போயிடலாம், ப்ராசஸ் ஃபுட் அப்படி இப்படின்ட்டு. இப்போ நிறைய கெமிக்கல்ஸ் அது இதுன்னு செய்ய ஆரம்பிச்சாங்க. பட் அப்பையிலேருந்து, சரிங்களா, நம்ம உருவான காலகட்டத்திலேருந்து எப்போ மனசுங்க வந்த காலகட்டத்துல நம்ம இதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், சரிங்களா? இப்போ நம்ம இவல்யூஷன் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்சு இதுதான் சாமி, கடவுள் அப்படின்ற. ஸோ இயற்கைக்கு நன்றி சொல்றதுனால தான் இந்த நாள் நான் பார்க்குறேன். ஸோ நான் உங்களோட ஃபர்ஸ்ட்லேயே நான் சொல்லியிருந்தேன்னா என்னோட தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அதுக்கு ஏன் சொல்றேன் அப்படின்ட்டு, ஸ்கூல் டைம்ல நான் படிக்கிறப்ப நான் மேஷால இருக்கேன்னா லோக்கல் மீடியம் தான், சரிங்களா? லோக்கல் ஸ்கூல் தான், தமிழ் ஸ்கூல் கிடையாது. பட் எங்க ஸ்கூல்லயும் செகண்டரி ஸ்கூல்ல தமிழ் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஒரு டீச்சர், சரிங்களா? அவங்க ஒரு தமிழ் டீச்சர். நல்ல தமிழை முதல்ல வைக்கணும்னு அதுக்காக போராடின டீச்சர் தான் கண்டிப்பா சொல்லுவேன், சரிங்களா? ஸோ அவங்க தான் இதை ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இன்ட்ரடியூஸ்னு கிடையாது, உண்மையை எடுத்து சொன்னாங்க. தெரியாத ஒரு 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 மித்தை எடுத்து சொன்னாங்கன்னு சொல்லலாம். இதனால மித்துன்னு நினைச்சுட்டா அது உண்மை, ட்ரூத் அதுதான். ஸோ அதாவது தமிழ் கேலண்டர், தமிழ் வருஷத்துல பார்க்கும் போது தை மாசம் தான் முதல் நாள், சரிங்களா? முதல் நாள், வருஷத்துல முதல் நாள். ஸோ தமிழ் புத்தாண்டு நம்ம கொண்டாடுறோம் பார்த்தீங்கன்னா 4வது மாசம். ஸோ அது கண்டிப்பா கொண்டாடுவோம் எல்லாரும், அதுதான் புத்தாண்டுன்னு வச்சுக்குவோம். பட் அது கிடையாது. ஸோ தமிழ் புத்தாண்டு தான் பொங்கல் திருநாள். பொங்கல் திருநாள் தான் இந்த நாளில் தான் நம்ம 5 பஞ்சபூதங்களையும் நம்ம அந்த அந்த பஞ்சபூதங்களுக்கு நம்ம நன்றி சொல்ற நாள். அதே நாள் அந்த நன்றி சொல்றதுக்கு அப்புறம் இந்த புது வருஷத்துல தொடங்குற நாள், அப்படிதான் எங்களுக்கு சொன்னாங்க. ஸோ அது நான் இப்போ வரைக்கும் கடைபிடிச்சிருக்கேன். நிறைய பேர் சொல்லும் போது கூட என்ன நீ இப்படி சொல்ற அப்படி சொல்ற, தெரியாம பேசுறது, அப்படிதான் சொல்லிக்கிருந்தாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், சொல்ற வரைக்கும் நான் சொன்னேன். பட் சொன்னவங்களுக்கு புரியல, தெரிய நேரத்தில் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வருஷத்தை தமிழ் கேலண்டர்ல அவங்க சொன்ன மாதிரி நான் அதுதான் அப்படிதாங்க நான் ஃபாலோ பண்றேன். இன்னைக்குதான் என்னோட புத்தாண்டு, என்னோட புது வருஷம், சரிங்களா? ஸோ அப்போ நான் புது வருஷத்துக்கு புது சட்டை இல்லாம புதுசா வாங்கி போடுவாங்க. அப்ப இருந்த எக்கானமி, அப்ப இருக்கிற வசதிக்கு ஏற்ற மாதிரி இப்போ மாசம் மாசம் ஒரு புது சட்டை, புதுசு துணி,
எல்லாம் மாறிடுச்சு, ரைட்டுங்களாங்க. ஸோ காலங்கள் மாறுது, நம்மளும் மாறி தான் ஆகணும், வேற வழி கிடையாது, அப்படிதான் சொல்லி ஆகணும். ஸோ எஸ், இப்ப இயற்கையை நம்ம வந்து சொல்றப்போ, நம்ம எத்தனை பேர் வந்து இயற்கையை மதிச்சு நம்ம வந்து நடந்துக்கிறோம் சொல்லுங்க? கிடையாது. ஏன்னா இந்த உலகமே வந்துட்டு வியாபாரம் மூலியமா ஆயிட்டனால வந்துட்டு ஒரு காத்த கூட வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, தண்ணியை வைக்கிறாங்க, நிலத்தை வைக்கிறாங்க. இந்த வியாபாரம்ன்றது வந்துட்டு அப்பையிலேருந்து தான் நடந்துக்கிடுச்சு, சரிங்களா? பட் அது நியாயமாச்சு. இப்ப வந்துட்டு அநியாயமா, அந்த அநியாயமே நியாயமா பேசுற அளவுக்கு அந்த மாதிரி போய்கிட்டு இருக்குங்க, விளங்குதுங்களாங்க? ஸோ அதுல ஒரு பெஸ்ட் மூவி, இந்த விவசாயிகள், இந்த ஃபார்மர்ஸ்க்கு வந்து டெடிகேட் பண்ற ஒரு பெஸ்ட் மூவி நான் சொல்றது வந்து கத்தி. நம்ம தளபதியும் வந்துட்டு ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல வந்துட்டு எடுத்திருப்பாங்க கத்தி மூவி. அது கண்டிப்பா தளபதிக்குன்னு சொல்லணும்னா மாஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். பட் அதுல வந்துட்டு மெயின் பிரச்சனை வந்து தண்ணி, விவசாயத்துக்கு தண்ணி கேட்கிற. அதுலயும் வந்துட்டு அங்க அந்த ஒரு அந்த ஒரு எலிமெண்ட்ஸ் பத்தி பேசுறாங்க, எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அது பெஸ்ட் மூவி. ஸோ மறக்காம அதை பார்க்கறது மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஃபார்மர்ஸ் பத்தி நிறைய கனெக்ஷன் இருக்கும் நீங்க பாக்குறப்போ, சரிங்களா? ஸோ இந்த நாள்ல நான் வந்துட்டு கேட்டுக்கிறது என்னன்னா வந்துட்டு, நிறைய பேர் வந்துட்டு இந்த 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 விவசாயத்தை காப்பாத்துறது வெறும் தொழிலா மட்டும் இல்லாம சில பேர் வந்துட்டு நம்மளுக்கு தெரியாதவங்க வந்துட்டு சர்வீஸாவும் எடுத்து நடத்துறாங்க, சரிங்களா? நிறைய ஃபார்மர்ஸ்க்கு உதவி பண்ணிடுது, சப்போர்ட் பண்றது, அந்த மாதிரி இருந்தேன். இப்போ சப்போர்ட் நான் எப்படி பாக்குறேன்னா வந்துட்டு, சப்போர்ட் வந்து நம்ம அவங்களுக்கு பண்ணல, நம்ம அவங்களுக்கு ஆறுதல் இல்லை, அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு உதவி பண்ற மூலியமா ஆதரவு நம்மளுக்கு தான் நம்ம பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்துட்டு இப்போ ஒரு நிலம் வச்சிருக்காங்க ஒரு ஃபார்மரு, ஆனா அவங்களுக்கு வந்து அந்த அங்க வந்து பயிர் விட ஏதாச்சும் நாத்து நட்டு வைக்கையோ அவங்களுக்கு வந்து காசு பத்தல, சரிங்களா? ஏதாவது ஒரு நெல்லை விளை வைக்கையோ ஏதாவது காய்கறி நட்டு வைக்கையோ காசு பத்தல, அதுக்கு நம்ம உதவி செய்யறோம். உதவினா வந்துட்டு காசு கொடுக்கணும்னு வச்சுப்போமே, கொடுக்குறோம். அதுக்கு போய் சப்போர்ட் கிடையாது. நீங்க காசு கொடுக்கறத வந்துட்டு அவங்க அங்க வருமானத்தையே பார்ப்பாங்க. அதே நேரத்தில் அவங்க விளைக்கிறது கண்டிப்பா நம்மளுக்கு தான் வரப்போகுது. அப்ப யாருக்கு வந்துட்டு பெனிஃபிட் சொல்லுங்க? நம்மளுக்கு தானே. ஸோ எது பண்ணலாம் அப்படிதான். நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்கா இல்லையா நீங்க பாக்குறத விட எல்லாத்துலயும் நம்மளுக்கு பெனிஃபிட் தான் வரப்போகுது. அதுக்குன்னு பெனிஃபிட் எனக்கு வரனால தான் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. பட் ஃபார்மர்ஸ்க்கு உதவி செய்யறது, நம்ம அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறது, அது நம்மளுக்கும் உதவியா தான் இருக்கும், சரிங்களா? எல்லாரும் ஒண்ணுதான், எல்லாருக்கும் உணவு தான் மெயின், சரிங்களா? இப்ப இருக்கிற காலகட்டத்தில் நம்ம அது இதுன்னு சாப்பிடலாம். பட் உணவு அப்பையிலேருந்து இப்போ ஒரு அடிப்படை, ஒரு அத்தியாவசியமா இருக்கு, சரிங்களா? பட் அதுலயும் வியாபாரம், அநியாய வியாபாரம், அது மாற்ற முடியாது. ஆல்ரெடி நம்ம கைமீறி எது போயிடுச்சு இத்தனை வருஷத்துல. ஸோ அவ்வளோலாம் நம்ம பாலிடிக்ஸ்குள்ளலாம் போவேன்னா. ஸோ சொல்றேன், இப்போ உங்களால முடிஞ்ச அளவுக்கு யாராவது வந்துட்டு இயற்கைய விவசாயம் பண்ணி அவங்க வந்துட்டு பிஸ்னஸ் பண்றாங்க, அது மூலியமா உங்களுக்கு நியாயமா பட்டுச்சுன்னா வந்துட்டு நீங்க தாராளமா அவங்களுக்கு வந்துட்டு எந்த வழியில வந்து ஹெல்ப் பண்ணலாம், சப்போர்ட் பண்ணலாம். அதுல நீங்க பாத்துக்கலாம், உங்களுக்கு பெனிஃபிட்டா வர ஆளா பார்த்து நீங்க சப்போர்ட் பண்றத விட, இப்போ இவங்க உண்மையிலேயே வந்துட்டு இவங்களுக்கு நம்ம சப்போர்ட் எப்படி சொல்றது, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண இவங்களும் நல்லா வளருவாங்க. ஸோ இவங்க நல்லா வளர்ற மூலியமா விவசாயம், ஒரு இயற்கை உணவு எல்லாருக்கும் போய் கிடைக்கும், எல்லாருக்கும் ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். அப்படின்னு நீங்க யாரை பாக்குறீங்களோ, யாரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரா இருந்தா தாராளமா நீங்க உங்க சப்போர்ட் நீங்க பண்ணலாம். ஸோ இந்த தருணத்துல நான் ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சவங்க வந்துட்டு ஃப்ரெஷ் மில்க், அதாவது வந்துட்டு ஃப்ரெஷ் கவ் மில்க், தண்ணி கலக்காத பசும்பால் வந்துட்டு சேல் பண்றாங்க இங்க மலேசியா பினேங் ஐலண்ட்ல, சரிங்களா? பினேங் இந்த ஸ்டேட்ல வந்துட்டு சேல் பண்றாங்க. ஸோ அது 100% தண்ணி கலக்காத சுத்தமான பசும்பால். அவங்க வந்துட்டு நேச்சுரல் முறையில வந்துட்டு எந்த ஒரு என்ன சொல்றது, இந்த அவங்களே நட்டு வச்ச தானியங்கள்லாம் வந்துட்டு வந்துட்டு நேச்சுரல் ஃபுட்டா வந்து மாடு கொடுக்குறாங்க. இந்த ஊசி போடுறது நிறைய பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. மாடுங்களுக்கு வந்துட்டு இந்த புரோட்டீன் யூஸ் கண்ணு இந்த கெமிக்கல் யூஸ் எல்லாம் போட்டு இன்னும் பால் நிறைய சுரக்கிறதுக்கு அப்படிலாம் பண்ணாம இயற்கையா அதை வந்து மேய விட்டு அவங்களே வந்துட்டு ஹைபிரிட் புல்லாம் வந்துட்டு வளர்த்து அதை வந்துட்டு அந்த புல்லை வந்துட்டு ஒவ்வொரு மாட்டுக்கும் சாப்பாடு கொடுத்து சுத்தமா பார்த்துக்கிட்டு சுத்தமான முறையில வந்துட்டு பாலை வந்துட்டு அவங்க கறந்து நம்மளுக்கு வந்துட்டு டெலிவரி பண்றாங்க. ஸோ உங்களுக்கு இங்க மலேசியா பிணைங்கில் இருக்கிற ஆளா இருந்தீங்கன்னா வந்துட்டு அவங்களே உங்களுக்கு வந்து ஹோம் டெலிவரியும் பண்றாங்க, சரிங்களா? ஸோ கண்டிப்பா யாரா இருந்தாலும் வந்துட்டு இங்க பிணைங்க ஐலண்ட்லயும் வந்துட்டு ஃபார்மர் இருக்காங்க, சரிங்களா? ஸோ அவங்களை பத்தி மோர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா வந்துட்டு கீழே அவங்களோட இன்ஸ்டாகிராமோட லிங்க் கொடுக்குறேன், நீங்க பாருங்க, விசாரிச்சு பாருங்க. ஸோ எந்த அளவுக்கு அவங்க வந்துட்டு
நிறைய பேருக்கு சேரணும்னா ஒரு 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 நோக்கத்தோட அவங்க வந்துட்டு தொடங்கியிருக்காங்க. பின்னிங் ஐலண்ட்ல இருக்கிற ஆளா இருந்தா வந்துட்டு தாராளமா உங்களுக்கு தேவையா இருந்தா யாருக்கா வந்து பசும்பால் பிடிக்குமோ, அதுவும் ஃப்ரெஷ்ங்க, தண்ணி கலக்காத பசும்பால். நான் ரெகுலரா வாங்குறதுனால நான் உங்கள்கிட்ட சொல்றேன். கண்டிப்பா என்னோட நீங்க இன்ஸ்டாகிராம்ல போய் பார்க்கலாம். அங்க கூட நான் வந்துட்டு நான் ஷேர் பண்ணி போட்டிருப்பேன். சரிங்களா? ஸோ ஸோ அதையும் நீங்க தட்டி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ தண்ணி தான் அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பா எல்லாருக்கும் போய் சேரட்டமே. ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்கும் வந்து பெரிய பெரிய பொங்கல் வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன். ஸோ உழவர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்க்குற ஆளுங்க வந்து தேடி போய் கூட நம்ம உதவி பண்ணலாம். நம்மளால என்ன முடிஞ்சது? இப்போ சாப்பிட்றோம், சம்பாதிக்கணும், நல்லா தெம்பா சம்பாதிக்கிறோம். அதனால ஒரு ஒரு மொத்த பங்கையும் கொடுக்க சொல்லுங்க. ஒரு பங்கு ஒரு 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 கொஞ்சமாச்சும் நீங்க ஒன்று செஞ்சீங்கன்னா வேற ஆளுக்கு பெனிஃபிட்டா இருக்கும்ல. நீங்க பெனிஃபிட்டை பார்த்து போவேன்னா ஒரு ஃபார்மருக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணீங்கன்னா எல்லாருக்கும் அது சப்போர்ட்டா தான் இருக்க போகுது. சரிங்க, உங்களால முடிஞ்சதுங்க. சரிங்களா? எதுவும் மீறி நம்ம கொடுக்க போறது கிடையாது. நம்மளால முடிஞ்சது நம்ம செய்வோமே. சரிங்களா? ஸோ இந்த தருணத்துல இயற்கைக்கு எல்லா இயற்கைக்கும் வந்துட்டு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எப்பவுமே நான் டெய்லி நன்றி சொல்லுவேன். ஸோ அதுதான் கடவுள். ஸோ பார்க்குற விஷயங்கள் கடவுள், பார்க்காத விஷயங்கள் கடவுள். அதாவது வந்துட்டு காத்து நம்ம பார்க்கறதே இல்லை, அது கடவுள். என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த அஞ்சு அஞ்சு பஞ்சபூதங்களுக்கு தான் என்னோட கடவுள். ஸோ அவங்கள மீன் நான் யாரும் வந்துட்டு கும்பிடுறது கிடையாது. சரிங்களா? ஸோ ஸோ இந்த அஞ்சு பஞ்சபூதங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இத்தனை நாள் வந்துட்டு நல்ல உணவு கொடுத்ததுக்கு, நல்ல ஒரு ஒரு சுத்தமான என்வாயர்மெண்ட்ல வச்சுட்டு இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஒவ்வொரு உணவுக்கும் ரொம்ப நன்றி நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த தருணத்துல நான் சாப்பிட்ட ஒவ்வொரு பருக்கைக்கும் எத்தனை பேர் உழைப்பு இருக்கும்னு தெரியாது, எத்தனை பேர் உயிர் போயிருக்கும், எத்தனை பேர் வேறு நம்ம வந்து சாப்பிட்ருக்கோம். ஸோ அதுக்கெல்லாம் சேர்த்து எல்லா ஃபார்மர்ஸ்க்கும் வந்துட்டு பெரிய பெரிய நன்றி. இதை தாண்டி என்னால் என்ன செய்ய முடியுமோ அவங்க 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 அவங்கள ஊக்குவிக்கிற மாதிரி என்ன செய்ய முடியுமோ கண்டிப்பாக என் சார்பாக நான் வந்துட்டு செய்வேன். ஸோ பெரிய நன்றி நான் சொல்லிக்கிறேங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த தருணத்தில் வந்துட்டு இன்னொரு விஷயமா நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். கோப்பி தொங்காட் மாஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் என்னை ஃபாலோ பண்றவங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கும். கோப்பி தொங்காட் மாஸ் இஸ் அ ஹெர்பல் ட்ரீட்மெண்ட் காஃபி. ஸோ நம்ம சித்த வைத்திய டாக்டர் BK சந்திரன் அவரோட ஃபார்ம்ல சித்தா டாக்டர்ஸ் BK's ஃபார்ம்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மருத்துவ கோப்பி. சரிங்களா? ஸோ இது வந்துட்டு வெறும் 3-in-1 காஃபி கிடையாதுங்க. சரிங்களா? இது 3-in-1 காஃபி கிடையாது, இது ஒரு கஷாயம் கோப்பி. சரிங்களா? ஸோ இது வந்துட்டு ஒரு குடிக்கிறப்ப வந்துட்டு பிளாக் காஃபி டேஸ்ட் இருக்கும். பட் வந்துட்டு அதிக மூலிகைகளால செய்யப்பட்ட ஒரு மருத்துவ கோப்பி. சரிங்களா? ஸோ இந்த கோப்பியோட பெனிஃபிட் வந்துட்டு நான் என்னோட இன்ஸ்டாகிராம் நீங்க பேஜ்லேயே பார்க்கலாம். ஸோ இருந்தாலும் நான் சொல்றேன், இந்த கோப்பி நம்ம குடிக்கிறப்ப நம்ம உடம்புல இருக்கிற ரத்த ஓட்டத்தை சீரா ஆக்குது. சரிங்களா? அது மூலியமா வந்துட்டு கால் வீக்கம், கால் மரமறுப்பு, உடம்பு சுறுசுறுப்பு இன்க்ரீஸ் பண்ணோம், ஸ்டாமினா இன்க்ரீஸ் பண்ணோம். இது குடிச்சிங்கன்னா வந்துட்டு நீங்க மார்னிங் எடுத்தீங்கன்னா வந்துட்டு மார்னிங்ல ஈவினிங் வரைக்கும் பாடி நல்லா ஃப்ரெஷ்ஷா தெம்பா இருக்கும். சரி, ஆக்டிவா வச்சிருக்கோம். ஸோ யாரெல்லாம் வந்துட்டு டே டு நைட் வந்துட்டு ட்ரைவ் பண்றீங்க, ரொம்ப நேரம் உட்காந்துருக்கீங்க, பேக் பெயின் வலிக்கும். சரிங்களா? ரொம்ப நாள் வந்துட்டு லேப்டாப் பார்த்து வேலை செய்யற ஆளா இருப்பீங்க. ஸோ கண்டிப்பா கண்ணு வலிக்கும், மைக்ரைன் வரும். ஸோ இதெல்லாம் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா பாடியில இருக்க ரத்த ஓட்டத்தை வந்து நல்லா சீரா ஓட வைக்கும். ரத்தத்துல இருக்கிற அழுக்குங்க டாக்ஸிக்ஸ்லாம் வந்துட்டு கிளியர் பண்ணும். அதனால வந்துட்டு சிறுநீர் நல்லா வந்துட்டு வெளியாகும். வெளிக்கு போற பிரச்சனை தான் அதுவும் வந்துட்டு தீர்த்து வைக்கும். சரிங்களா? ஸோ யாருக்கெல்லாம் வந்துட்டு பாடி ரொம்ப சோர்வா இருக்கு, இது வந்துட்டு ஒரு எனர்ஜி ட்ரிங்கா வேலை செய்வாங்க. சரிங்க? தாராளமா நீங்க வந்துட்டு 18 வயசு மேல இருக்கிறவங்க ஆண்கள் பெண்கள் குடிக்கலாம். ஸோ பெண்களோட வந்துட்டு ஆண்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட் இருக்கு. பிகாஸ் வந்துட்டு நீங்க குடிக்கிறதுனால வந்துட்டு இந்த கோப்பில் இருக்க மூலிகை வந்துட்டு உங்களோட ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். சரிங்களா? ஆண்களுக்கு வந்துட்டு ஆண்மை தான் வந்துட்டு முக்கியங்க. ஸோ அதுதான் வந்துட்டு மற்ற பாடியை எனர்ஜியா வச்சுக்குது. ஸோ ஆண்மையை இன்க்ரீஸ் பண்ணும். அதனால வந்துட்டு பாடி நல்லா தெம்பாவும் ஃப்ரெஷ்ஷாகவும் தெளிவாகவும் இருப்பீங்க. சரிங்களா? ஸோ நாங்கள் வந்துட்டு மலேசியா தாண்டி வந்துட்டு நாங்கள் இன்டர்நேஷனல் ஷிப்பிங்கும் பண்றோம். சரிங்களா? நான் கீழே டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். நீங்க என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் போய் பார்க்கலாம், டிக்டாக் பேஜ்லையும் பார்க்கலாம். இதை பத்தி எப்படி வேலை செய்யணும்னு வந்துட்டு நான் நிறைய விஷயம் வந்துட்டு நான் போட்டிருப்பேன். ஸோ இதுக்கு வேலை செய்யுது அப்படின்ட்டு ஸோ கண்டிப்பாக மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இதோட எங்களோட கோப்பி தமாஸோட வந்துட்டு ஆஃபிஷியல் வெப்சைட்டும் வந்துட்டு நான் உங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன். எல்லாத்தையும் நீங்கள் வந்து டைம் இருக்கும் செக் பண்ணி பாருங்க. கீழே நம்பருக்கும் நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்துட்டு என்கிட்ட PM பண்ணி கேட்கலாம். சரிங்களா? வாட்ஸ்அப் மூலியமா PM பண்ணி கேட்கலாம். கண்டிப்பாக வந்துட்டு நான் உங்களுக்கு டைம் எடுத்து பதில் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த தருணத்தில் இது ஒரு இயற்கையான முறையில் வந்து செய்யப்பட்ட ஒரு ப்ராடக்ட் தான். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு என்னோட பங்குக்கு என்னால நல்ல ப்ராடக்ட் எத்தனை பேருக்கு சேர்க்க முடியுமோ நான் வந்துட்டு அதை பண்ணிட்டு இருக்கேன்.
ஸோ மலேசியாவில் மட்டும் இருக்கிற ஆளுக்கு மட்டும் இல்லை, தமிழவங்க மட்டும் கிடையாது, ஹெல்த் எல்லாருக்கும் இருக்கு. மனுஷங்களுக்கு மட்டும் இல்லை, பூ செடி கொடி மிருகங்களுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்த் விஷயம் இருக்கு. பட் ஒரு மனுஷனா வந்துட்டு என்னால் முடிஞ்சதுக்கு மனுஷனை காப்பாற்றுற ஒரு ப்ராடக்ட் நான் வந்துட்டு ஆனஸ்டா உண்மையா நேர்மையா இருந்த இந்த ப்ராடக்ட் வந்துட்டு நான் வந்துட்டு எல்லாருக்கும் சேர்க்கணும்னு நம்புறேன். ஸோ யாருக்கு விருப்பம் இருக்கோ நீங்க கண்டிப்பா ஆர்டர் பண்ணலாம். முக்கியமா வந்துட்டு இதை படிச்சு பார்த்துட்டு இதை பத்தி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்துட்டு இதை பருகணும்னு நான் வேண்டிக்கிறேன். சரிங்களா? ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ யாரெல்லாம் பாக்குறீங்க வந்துட்டு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு ப்ராடக்ட் பத்தி, அதுவும் வந்துட்டு வெரி யூஸ்ஃபுல் ஒர்க்கபிள் ப்ராடக்ட். சரிங்களா? 100% ஒர்க்கபிள் ப்ராடக்ட். ஸோ இதை பத்தி வந்துட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ண கிடையாது, பெய்ட் ப்ரமோஷன் கிடையாது. ஐ எம் சேல்ஸ் சூப்பர்வைசர் ஆஃப் கோபி தொங்கட் எம்எஸ். இப்போ சேல்ஸ் சூப்பர்வைசர்னா வந்துட்டு சும்மா கடையும் வந்துட்டு வைக்க முடியாது. குடிச்சு பார்த்துருந்தாங்கன்னா இன்னைய வரைக்கும் நான் என்னோட அம்மா அப்பா என்னோட ஹோல் ஃபேமிலியை வந்துட்டு குடிச்சு பார்த்து அந்த பெனிஃபிட் பார்த்தனால தான் வந்துட்டு நாங்கள் பேசிட்டு இருக்கோம். அதாவது சும்மா சொல்ல கிடையாது, வித் ப்ரூஃப். நாங்கள் ஆல்ரெடி ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். நிறைய ஃபீட்பேக் டெஸ்டிமோனி வீடியோலாம் வந்துட்டு இருக்கு டிக்டாக்ஸில் வந்துட்டு. அதையும் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அதையும் பாருங்க. சரிங்களா? இந்த தருணத்தை வந்து ரொம்ப சந்தோஷம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வீடியோவில் வந்துட்டு எவ்வளோ இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண முடியுமோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஏதாவது தப்பாக பேசுனா மன்னிச்சிடுங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும், பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதோட நான் இதை சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ see you next video, and then signing off. I'm Naveen. Take care. Bye. நன்றி, வணக்கம்.